அன்பர்களே, இந்த பதிவில் நாம் சித்தர்கள் முறையில் யந்திர மந்திர பாவை மாந்திரிகம் செய்வதும் எதிரியை முடக்குவதும் எப்படி என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. தமிழ் சித்தர்கள் மக்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக பல்வேறு வழிகாட்டுதல்களை தந்திருந்தாலும் தீயவர்களை ஒடுக்கும் விதத்தில் தீமை விளைவிக்கும் வழிகாட்டுதல்களையும் வழங்கியுள்ளார்கள். சித்தர்கள் மாந்திரிக கலையில் மனித குலத்திற்கு நன்மை விளைவிக்கும் யந்திர மந்திரங்களையும் தீமை விளைவிக்கும் யந்திர மந்திரங்களையும் தந்துள்ளார்கள். சித்தர்களின் முறையில் யந்திரங்களும் சீவ ஓசையொலி கொண்ட மந்திரங்களும் நேரடி மரபு வழியில் வழங்கப்படுகின்றன. மந்திரத்தில் எம் என்பது யந்திரத்தின் அடிச்சொல் ஆகும். யந்திரங்களை பலவாறாக வகைப்படுத்தலாம். யந்திரத்தில் எதிரிக்கு ஏற்பட வேண்டிய துன்பங்கள் குறித்து கட்டளையிடும் மறைமொழியானது மந்திர எழுத்துக்களாக எழுதப்படுகிறது. இந்த மந்திரத்தை முறைப்படி உருவேற்றி எதிரியின் நகம், முடி, அழுக்கு ஆகியவற்றை யந்திரத்திற்குள் அடைத்து தாயத்து தயார் செய்து எதிரியின் வீட்டு வாசலில் பிறர் அறியாது புதைத்துவிட்டு மந்திரங்களை மட்டும் மானசீகமாக நினைக்க செய்த காரியம் வெற்றி பெறும். நினைக்க முடியாதவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் மந்திர பூசையும் உருவ தியானமும் செய்யப்படுகிறது. மந்திரங்கள் இரண்டுமே ஓசையொலி அதிர்வுகளை மையமாக கொண்டு இயங்குபவை. இவ்வாறு செய்யப்படும் காரியம் முறையாக வெற்றி பெறுவதற்கு அதற்குரிய யந்திர மந்திரங்களை உருவாக்கி தரும் எந்த ஒரு வைத்தியரும் தனது சீவ ஆற்றலையும் அதனுள் பாய்ச்சி தருதல் அவசியம். சித்தர்கள் தங்களது மந்திர நெறியில் யந்திர பூசைக்கு முக்கியத்துவம் தந்து வெறும் யந்திர கோடுகளில் இறை சக்தியை பக்தியால் சிறைப்படுத்தி தனது மானசீக சக்திகளால் ஆற்றலை பதியச் செய்து வழிபட்டனர். சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு வலது பக்கத்தில் பொற்றலங்களால் குறித்து காட்டப்பெறுகின்ற இரகசிய தரிசனம் என வழங்கப்பெறும் யந்திரமே சிதம்பர சக்கரமாகிய திருவம்பல சக்கரம். அது திருமூலர் சித்தரால் பிரதிட்டை செய்யப்பட்டது. யந்திர ஆட்டமே நடராஜர் ஆட்டத்திற்கு அடிப்படை. சித்தர்களின் யந்திர மந்திர முறைகள் என்பது இவ்வாறான ஆற்றல் சக்தி வாய்ந்தது என்றால், பாவை மாந்திரிக முறை என்பது எதிரியின் உருவத்தை பொம்மையாக மெழுகு, களிமண், அரிசி மாவு, மைதா மாவு போன்றவற்றால் செய்வதற்கு பாவை பிடித்தல் என்று பெயர். பகையாளியின் நகம், முடி, அழுக்கு துணி ஆகியவற்றை சேகரித்து அவற்றை பாவையில் பொருத்தி அந்த பாவையை இடுகாட்டிற்கு எடுத்து சென்று உரிய மந்திரம் சொல்லி பூசை செய்து அதற்கு பூனை, பன்றி, சேவல் போன்றவற்றை பலி கொடுத்து அதன் இரத்தத்தை எடுத்து
பாவையில் தெளித்து இடுகாட்டில் புதைக்கும் பட்சத்தில் இவ்வாறு புதைக்கப்படுவதால் எதிரிக்கு மரணத்திற்கு ஒப்பான கெடுதல்கள் நிகழும் என்பது நம்பிக்கை. அதே பாவையை புதைக்காமல் இடுகாட்டிற்கு நெருப்பிலிட்டு வேக வைத்தால் எதிரியின் நிலை அதற்கேற்ப பாதிப்பை அடையும் என்பதும் நம்பிக்கை. இவ்வாறாக பாவை பிரயோக மாந்திரீகத்தில் இன்னும் கூட பல முறைகள் கையாளப்படுகின்றன. எதிரிக்காக செய்யப்பட்ட பாவையில் எந்த உறுப்பை அதை செய்யக்கூடிய வைத்தியர் சிதைக்கிறாரோ அந்த உறுப்பு எதிரிக்கும் பாதிக்கப்படும் என்ற நம்பிக்கை இன்றும் சமூகத்தில் உள்ளது. இது போன்ற பாவையை செய்வதற்கு பல வகை முறைகள் கையாளப்படுகின்றது. குறிப்பாக மஞ்சளினால் எதிரியின் உருவம் செய்து அதன் கண், வாய் இவைகளுக்கு கருவை அதாவது உரிய மையை தொட்டு வைத்து முள்ளினால் குத்தி எதிரியின் வீட்டை சுற்றி வந்து அதனை இடுகாட்டில் புதைத்தால் எதிரி புத்தி பேதலித்து அலைவான் என்பதும் நம்பிக்கை. அதுபோலவே ஊமத்தை சாறு, பேய்ப்பீர்க்கன் தைலம், காயம் இவற்றுடன் கருவை அதாவது உரிய மையை சேர்த்து மாவினால் எதிரியைப் போல் செய்யப்பட்ட பாவைக்கு பேதன மந்திரத்தை உச்சரித்து தயாரித்த தைலத்தை தொட்டு பாவையின் கால்களில் குத்தினால் எதிரியின் கை கால் பாதிக்கும் என்பதும் நம்பிக்கை எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.